திமுக அமைச்சர் அன்பரசன் தம்மாதுண்டு பையன் என விஜயை விமர்சனம் செய்துள்ளார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் திமுக தான் தங்களுக்கு போட்டி என கூறி வரும் நிலையில் அதற்கு அன்பரசன் மக்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் வெறும் பிரபலத்தன்மை போதாது எனவும் தெரிவித்துள்ளார். விரைவில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து வருகின்றது. கட்சிகள் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தையிலும் தொகுதி பங்கீடு பற்றிய ஒப்பந்தங்களிலும் தீவிரம் காட்டி வருகின்றன. மேலும் தேர்தல் அறிக்கைகளும் வெளியிட்டு வருகின்றன. இந்த சூழலில் வாக்கு அரசியலில் முதன்முறையாக களம் காண உள்ள விஜய் தலைமையிலான வெற்றிக் கழகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் எனவும் திமுகவுக்கும் எங்களுக்கும் இடையேதான் போட்டி என்று பரப்புரை செய்து வருகின்றார். இந்த நிலையில் நேற்று நடந்த திமுக நிகழ்வில் பேசிய அமைச்சர் அன்பரசன் தாவேகா தலைவர் விஜயை விமர்சனம் செய்துள்ளார். முந்தானேத்து பிறந்த ஒருத்தர் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காரு. எவனையோ நம்ம பார்த்து இருக்கிறோம். நம்மள அடிச்சிருவேன் ஒளிச்சிருவேன்னு சொன்ன பல பேரை பார்த்திருப்போம். தற்போது தம்மாதுண்டு பையன் வந்து இருக்கான். எங்களுக்கு திமுக காரனுக்கும் தான் போட்டின்னு சொல்ற உன்னை பார்க்க மாட்டோமா அப்படின்னு நாங்க காஞ்சிபுரத்தில் 25 வருடங்களுக்கு முன்பு ஒரு வெள்ளை காக்கா வந்தது. கால்நடை மருத்துவர்கள் அதை தூண்டில் போட்டு வைத்திருந்தார்கள். அந்த வெள்ளை காக்காவை பார்த்ததற்கு 3.5 கிலோமீட்டர் லைன்ல நின்றிருக்கிறார்கள். அதே போலதான் இவையெல்லாம் ஒரு நடிகரை சினிமாவில் பார்க்கின்றார்கள். நேரில் எப்படி இருப்பான் என்று பார்க்க வருகின்றார்கள். பார்த்துட்டு போயிருவான். ஏடிஎம்கேவில் இருந்து போவான். ரோடில் போறவையெல்லாம் போவான். அதனால அவருக்கு தான் ஓட்டு போடுவான்லாம் நினைக்க வேண்டாம். ஜனங்களோட பல்ஸ் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி என்று அமைச்சர் அன்பரசன் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.